நவம்பர் 4 செவ்வாய்க்கிழமை. எனக்காக யார் உண்டு? தேவரீர் என் காரியத்தை மேல் போட்டுக்கொண்டு எனக்காக பிணைப்படுவீராக. வேறே யார் எனக்கு கை கொடுக்கத்தக்கவர்? யோபு 17:3. எனக்கு யாரும் இல்லை என்றும், என் பிரச்சனைகள் யாருக்கும் தெரியவில்லையே என்றும், என் போராட்ட நேரத்தில் கை கொடுக்க ஒருவரும் இல்லையே என்றும் அநேகம் பேர் கலங்குவதை பார்க்கிறோம். யோபு பக்தனும் கூட வேறே எனக்கு யார் கை கொடுக்கக்கூடியவர்கள் என்று சொல்லி புலம்பி அழுதுவிட்டு கர்த்தரை நோக்கி, தேவரீர் என் காரியத்தை மேல் போட்டுக்கொண்டு எனக்காக பிணைப்படுவீராக என்று ஜெபித்தார். இது போலவே என்னுடைய தகப்பனாரின் வாழ்க்கையிலும் ஒரு பிரச்சனை வந்தது. அவர் ஒரு அரசாங்க பள்ளியில் கணித ஆசிரியராக பணியாற்றி கொண்டிருக்கும் பொழுது வருமான வரி இலாகாவில் வேலை வாய்ப்புக்கென ஒரு எழுத்து தேர்வு நடைபெற்றது. என் தகப்பனார் இந்த தேர்வினை நன்றாக எழுதியிருந்தார். வேலை கிடைக்க வாய்ப்பும் இருந்தது. ஆனால் எழுத்து தேர்வினை தொடர்ந்து நேர்முக தேர்விற்காக அவருக்கு அனுப்பப்பட்ட அழைப்போ காலம் கடந்து முடிவான தேதிக்கு பிறகுதான் அவர் கைகளில் கிடைத்தது. அவர் இருதயம் உடைந்து போனது. இந்த நேரத்தில் யார் எனக்கு கை கொடுப்பார்கள், யார் எனக்கு உதவி செய்வார்கள் என்று கர்த்தரை நோக்கி முறையிட்டார். அவர் கர்த்தரை நோக்கி கூப்பிட்ட போது திடீரென்று கர்த்தர் அவருக்கு அதே அலுவலகத்தில் பணியாற்றுகிற ஒரு கிறிஸ்தவ சகோதரியை ஞாபகப்படுத்தினார். உடனடியாக அவர்களுடைய வீட்டை நோக்கி ஓடி நடந்த காரியத்தை அவர்களிடம் விளக்கினார். அவர்கள் என் தகப்பனாரிடம், பயப்படாதீங்கள், நேர்முக தேர்வை நடத்துகிறவர் என்னுடைய அதிகாரிதான், நான் அவரிடம் பேசுகிறேன், நிச்சயமாகவே இன்னொரு நாளை உங்களுக்கு குறித்து தருவார் என்று சொன்னார்கள். அப்படியே செய்தார்கள். என் தகப்பனாருக்கு அரசாங்கத்தில் உடனடியாக வேலை கிடைத்தது. வேதத்தில் 38 வருடங்களாக பெதஸ்தா குளத்தின் கரையில் படுத்திருந்த அந்த திமிர்வாதக்காரன் வேதனையோடு தண்ணீர் கலக்கப்படும் பொழுது, என்னை குளத்தில் கொண்டு போய் விடுவதற்கு யார் உண்டு? ஒருவரும் இல்லை என்று சொல்லி புலம்பினான். ஆண்டவர் அவன் மேல் மனதுருகி, எழுந்திரு, உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட என்று சொல்லி அவனை குணமாக்கினார். எனக்காக யார் இருக்கிறார்கள் என்று புலம்புகின்ற சந்தர்ப்பம் சங்கீதக்காரருக்கும் வந்தது. எனக்காக பரிதபிக்கிறவன் உண்டோ என்று காத்திருந்தேன், ஒருவனும் இல்லை. தேற்றுகிறவர்களுக்கு காத்திருந்தேன், ஒருவனையும் காணேன். சங்கீதம் 69:20 என்று அவர் சொல்கிறார். ஒரு நாள் அந்த சங்கீதக்காரர் தன்னுடைய முழு நம்பிக்கையையும் கர்த்தர் மேல் வைத்து, பரலோகத்தில் உம்மையல்லாமல் எனக்கு யார் உண்டு? பூலோகத்தில் உம்மை தவிர எனக்கு வேறே விருப்பம் இல்லை. சங்கீதம் 73:25 என்று சொன்னார். தேவப்பிள்ளைகளே, எனக்காக யார் உண்டு என்று சொல்லி கலங்காமல், அதைரியப்படாமல், எனக்காக கர்த்தர் உண்டு என்று சொல்லி அவர் பேரில் விசுவாசமாயிருங்கள். இதோ நான் மாம்சமான யாவருக்கும் தேவனாகிய கர்த்தர். என்னாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ? எரேமியா 32:27.